ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சங்கீதம் 64:4. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சற்றும் சிந்தியாமல் கண்மூடித்தனமாக மற்றவர்களை தாக்கி பேசுவது அவர்களின் இருதயத்தை குத்தி கிழிப்பது போல் இருக்கும் என்பதை யாரும் சிந்திப்பது இல்லை. யோபு உபத்திரவங்களை அனுபவித்த போது அவரது நண்பர்கள் கூறின வார்த்தைகள் அவரை அம்புகளாக கிழித்தது. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் என்கிறார் யோபு. அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பிய போது தாவீதும் வீட்டாரும் எருசலேமை விட்டு புறப்பட்டார்கள். நடந்து போகையில் சிமேயி என்னும் அவர்களது உறவி மனுஷன் தாவீதை தூஷித்துக் கொண்டே வந்தான். அவன் கூறின வார்த்தைகள் தாவீதை அம்புகளாக குத்திய போதும் அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று கூறினான் தாவீது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் என்றும் அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் என்றும் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்றும் தாவீது பாடினார். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அன்பானவர்களே, நிச்சயம் நாமும் இதுவரை அநேகருடைய சொல் அம்புகளினால் காயப்பட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அந்த அம்புகளை மாற்றி போடுவார். அதே சமயம் நாம் எய்த சொல் அம்புகள் கூட பலரை காயப்படுத்தி இருக்கும். தாவீது சிமேயியை பதிலுக்கு வையவில்லை. அந்த சிந்தை நமக்கும் வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை குத்தும் சொல்லம்புகளை பிறர் மீது திருப்பாதபடி தாவீதை போல அவைகளை தாங்கிக் கொள்ளவும் கர்த்தருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொண்டு அமைதலாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மன அமைதியை தந்தள்ளுங்க. சிந்தனையை குழப்பிக் கொண்டிருக்கும் சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை சங்கரித்து மன சமாதானத்தோடு நித்திரை செய்யவும், தங்கள் அனுதின பொறுப்புகளை உங்க பலத்தால் செய்திடவும், தீர்க்காயுசுடன் வாழவும் தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் செய்யும் சதி ஆலோசனைகளை குறித்து நாங்கள் பயப்படாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்கள் பயங்கள் நீக்கி எங்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உங்க தயவு, மகிழ்ச்சி, அறிவு, ஞானம், சமாதானம், பாதுகாப்பு, செழிப்பு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் பலன் தந்தர்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளின் படிப்பு மற்றும் நலன்களுக்காக தேவையான பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பெற்றோர்களுக்கு தேவையான பொருளாதாரம் மற்றும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை தந்தர்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்களினால் மனம் சோர்வடைந்து போகாமல் அவர்கள் மனச்சோர்வுகளை அகற்றி அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் வழி நடத்துங்க. கஞ்சா, மதுபானம், புகையிலை, போதை காளான் மற்றும் இதுபோன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள சிறியவர்கள், பெரியவர்கள் மற்றும் மாணவர்கள் ரட்சிக்கப்படவும், அடிமைக்கட்டிலிருந்து விடுதலை பெறவும், மனம் திரும்பவும், ஆரோக்கியத்துடன் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்களுக்கு போக்கிலும் வரத்திலும் தூதலின் காவல் தந்தளவும், கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகளை தரவும், அவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால், எலும்பு மூட்டு தேய்மானங்களினாலும், சரீர பலவீனங்களினாலும், விபத்தினால் பாதிக்கப்பட்டும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிகிச்சைகள் பலனளிக்கவும் உங்க தழும்புகளால் ஆரோக்கியம் அடையவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு பிரச்சனைகளினால் பிரிந்திருக்கிறவர்கள் சேர்ந்து வாழவும், குடும்ப ஐக்கியத்தை கெடுக்க முயற்சிக்கும் சத்துருவின் தந்திர கிரியைகள் அளிக்கப்படவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிரம்பிடவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் நடைபெறும் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், ஆண்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், கிராம ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், மிஷினரி பணிகளில் சபைகள் எழுச்சி பெறவும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படவும், இயேசுவின் அன்பால் தொடப்படவும் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.